நேரடியாக கண்டது போல அவர்கள் சஞ்சரித்து விடுதல். ஹதீஸ் வருது இல்லையா, தொழுகை முஃமின்களின் மேராஜ். தக்பீர் கட்டியவுடன் அல்லாஹ்வோடு பேச்சுவார்த்தையை ஆரம்பமாகி விடுகிறார். அப்ப ஞானிகளுக்கு அல்லாஹ்வோடு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குதுன்னா அல்லாஹு அக்பர்னு உடனே இறைவன்கிட்ட பேச ஆரம்பிச்சாச்சு. இதுதான் முதல் வரி, நீ அல்லாஹுவை பார்ப்பதை போல வணங்கு. இது பேர் முஷாஹதா. ரெண்டாவது வரி முராக்கபா. அவன் என்ன பார்க்கிறான்னு நினைச்சிட்டு வணங்குறது. இன்னைக்கு நாம உட்கார முராக்கபாவெல்லாம் அதுதானே, ரப்பு என்னை பார்க்கிறான்னு நியத்து பண்ணிட்டு அல்லான்னு உட்காந்துக்கிறது. நமக்கு அப்பதான் எல்லா பலமும் வரும், சிந்தனை எல்லா சிந்தனையும் அப்பதான் வரும். அதாவது கடன் வாங்கிட்டு போனவன், வர்றேன்னு சொல்லிட்டு போனவன், வராமல் போனவன், யார் யார் சண்டை போட்டவன், எல்லாமே அப்பதான் ஞாபகத்துக்கு வரும். செல்லாசி சொல்றாங்கன்னா முராக்கபால ஒரு முஷாஹதா அளவிற்கு உயர்விற்கு போக வேண்டுமானால் முதல்ல முராக்கபா தான். தரீகாக்கள் நிறைய மாறுபடும். நக்ஷபந்தியான ஒரு தரீகா இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்மெல்லாம் திக்ர்ல இருந்து படிப்படியா சிஷ்டியால மேல போவோம். நக்ஷபந்தியால முதல்ல எடுத்த உடனே அங்கிருந்து கீழே வருவாங்க. எடுத்த உடனே முராக்கபா தான், எடுத்த உடனே அதான். அல்லாட்ட நான் உன்னை ஒப்படைக்கிறேன், பகவத்வாமது இல்லல்லா வல்லாஹுவை தவஜ்ஜஹு இலையவான தவஜ்ஜஹு, நான் அல்லாவை முன்னோக்குகிறேன், அல்லா என்னை முன்னோக்குகிறான்னு ஃபர்ஸ்ட்டு உட்கார்றது தான் நக்ஷபந்தியா தரீகாவுடைய ஆரம்பம். திக்ரே கிடையாது. உட்காந்து வேண்டியது. அவன் பார்க்குறான்ட்டு உட்காந்து பக்குவமானதுக்கு அப்புறம் தான் போக திக்ருகள் தருவார்கள். எல்லா தரீகாக்களுக்கும் ஒவ்வொரு பாதை. இந்த ரெண்டு வழி தான், ஒன்று முஷாஹதா, இன்னொன்று முராக்கபா. நான் சொல்ல வர்ற விஷயம் தஸவ்வுஃப் குர்ஆனில் இருக்கிறதா? ஆம் இருக்கிறது. அல்லாஹ் வரிசையில் 4 வேலைகளில் ஒரு வேலையா சொல்றான், நபிமார்களின் வேலை. தஸவ்வுஃப் ஹதீஸில் இருக்கிறதா? ஆம் இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3வது கேள்வியா அதைத்தான் கேட்குறாங்க. முதல் கேள்வி ஈமான் என்றால் என்ன, 2வது கேள்வி இஸ்லாம் என்றால் என்ன, 3வது கேள்வி இஹ்சான் என்றால் என்ன. இஹ்சான் என்பது தஸவ்வுஃப், இஹ்சான் என்பது ஆன்மீகம், இஹ்சான் என்பது உடல் தூய்மை. 2 வரி தான் பதில். அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி வணங்க முடியலன்னா அவன் ஒன்றை பார்க்குறான்னு வணங்கு. பொதுவாக அவனை நேரடியாக பார்க்குற அளவுக்கு நம்ம போக முடியல. ஆனால் குறைந்தபட்சம் இது முடியும். எது முடியும்? அவன் நம்மளை பார்க்குறாங்கிறப்ப கொஞ்சம் பத்திரமா இருக்க முடியும். அவனும் பார்க்குறாங்கிற மாதிரி வந்துச்சுன்னா ஜாலியாக அப்படி உட்காந்துட்டு எங்கேயாவது இப்படி கையை காலை அப்படி நீட்டிக்கிட்டு அல்லது காது மேலே காலை தூக்கி போட்டு கையை குடி வச்சுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு உட்காந்து கேமரா இருக்கு நேரம் ஸ்டடியாக உட்காந்துப்பார். என்ன நீட்ட வேண்டியதானே, காலை தூக்கி மேலே போட வேண்டியதானே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படியே முறுக்களை அப்படி பண்ணி எதெல்லாம் பண்ண வேண்டியதானே, கேமரா பார்க்குறாங்க. இது 2வது நிலைமை தான். நீ பார்க்கலன்னா பரவாயில்லப்பா, அவன் ஒன்றை பார்க்குறான்னு. நம்ம எல்லா இடத்துலையுமே அப்படிதான். எங்கேயாவது போய் உட்காந்துருப்போம், முன்னாடி உள்ள ஆஃபீஸருக்கு போகிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டுன்னு சொல்லுவாங்க, அங்கே கேமரா அப்படின்னா ஸ்டடியாக உட்காந்துருக்கும். அதாவது நல்லபடியாயிருக்கும். நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். பெரிய இதெல்லாம் இல்லை. இப்போ சும்மா கேமராவெல்லாம் எதுவும் இல்லைன்னு வைக்கலேன், இங்கே சொறிவார், அவங்க சொறிவார், இப்படிம்பார், அப்படி என்னென்னமோ பண்ணுவார். கேமரா இருக்குன்னா சொறியாமல் உட்காந்துருப்பார். யாராவது பார்க்கிறான். இந்த 2 வழிதான் தர்பியத்தில், தஸவ்வுஃப்ல. ஒரு முஷாஹதாவின் வழி தர்பிய, அது நம்ம போகிறது ரொம்ப உயரமானது. ஞானிகள் அதை கடந்திருக்கிறார்கள், தக்பீர் கட்டி இருக்கிறார்கள், அல்லாஹ்வோடு பேசி இருக்கிறார்கள். எத்தனையோ வரலாறுகள் உண்டு. தக்பீர் கட்டினதுக்கு பின்னாடி அவங்க சலாம் கொடுக்கிற வரையும் இந்த துனியாவிலே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, அழிந்து எல்லாம் உருவன வாழை அவங்க தொழுகிட்டு இருக்கிறப்போ உருவனாங்க, அவங்களுக்கு வலிக்காது. இது சாம்பிளுக்கு சொல்றது. 100கணக்கில் அல்ல, இது 1000கணக்கான நிகழ்வு இருக்கிறது. தக்பீர் கட்டியவுடன் பேச ஆரம்பித்து விட்டார், அல்லாஹ்வோடு பேச ஆரம்பித்து விடுவார். அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எக்கச்சக்கமான மக்களும் பேர பிள்ளைகள் இல்லையா, 40-50 குழந்தைங்க. அவங்க வீடு பூரா குழந்தைகளாக இருக்கும். என்னன்னா கப்சுக்குன்னு இருக்கும். அவங்க தொழுகைக்கு தக்பீர் கட்டுற வரை, தக்பீர் கட்டிட்டா எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிடும், பேச ஆரம்பிச்சிடும். காரணம் என்னன்னா அவங்களுக்கு தெரியாது.
சும்மா சாதாரணமாக உட்காந்துருந்தாங்கன்னு சொன்னால் குழந்தைகள்லாம் அமைதியாக இருக்கும், சத்தம் போட முடியாது. அவங்க உட்காந்துருக்கிறாங்க, தக்பீர் கட்டி விட்டால் அவர்கள் வேறு உலகத்திலே இருப்பார்கள். முனாஜாத் மஹர் ரப் என்பதுதான் தொழுகைக்கு தாரி. ரப்போடு உரையாடுதல். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன் என்பதுதான் முஃமின்களுக்கான மிஅராஜ். ரப்பை காணுதல் கண்டார்கள். எத்தனை பேர் அப்படி ஓத ஆரம்பித்தால் அல்லாஹுவோடு உரையாடுவதற்கு நிறைய பேர். அவங்க ஓதனா அல்லாஹுவோடு உரையாடுவார்கள். ஒருவத்துக்கும் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா பெரிய சஹாபி, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஜுபைர் ரலியல்லாஹுடைய மகன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குப்பி மகன், மாமி மகன் தான் ஜுபைர் ரலியல்லாஹு. உருவத்துக்கு ஜுபைர், இவங்க அம்மா யார் தெரியுமா? அஸ்மா ரலியல்லாஹு. யாருங்க அஸ்மா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மூத்த மகள், ஆயிஷா அம்மாவுக்கு சகோதரி. ஆயிஷா அம்மாவோட 10 வயசு மூத்தவங்க. 10 வயசு மூத்தவங்க அஸ்மா. அதுக்கப்புறம் 10 வயசுக்கு பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த அஸ்மா ஜுபைர் தம்பதியினர்களுக்குள்ள மக்கள்ல ஒருத்தர் தான் உருவத்துக்கு ஜுபைர். காலில் வியாதி வந்து அது காலில் புண்ணாகி அந்த புண்ணு சீல் கோர்த்து பெரிய இதாகி காலை எடுக்கிற சூழ்நிலை வந்தது. இந்த காலத்தில் நாம் அந்த சுகர் அப்படி இப்படின்னு பேர் வச்சுக்கிட்டே போய், அந்த காலத்தில் அது ஒரு சதை தின்னும் நோய் அப்படின்னு கிதாபுகளில் எழுதுகிறாங்க. அது சுகராக இருக்கலாமோ வேற ஏதாவது இருக்கலாமோ, காலை எடுக்கணும் மருத்துவர் சொன்னார். என்னன்னா இன்னைக்கு மாதிரி மயக்க மருந்து கொடுக்கறது, மருந்து போடுறது, ஊசி போடுறது அதெல்லாம் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு ஒரே வழிதான், கொஞ்சம் மது கொடுத்துருவாங்க. கொஞ்சம் மது, அதை குடிச்சிட்டு ஒரு மாதிரி போதையில் இருக்கிறப்ப காலை வெட்டி எடுத்துருவாங்க. இந்த மரத்து போகிறதெல்லாம் இல்லை, டைரெக்டாக வெட்டி எடுக்கிறது தான். மது கொஞ்ச நேரம் போதை எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால் 2 விஷயத்துக்கு. ஒன்று, அறுக்கிறப்போ துடிக்காமல் இருக்கணும், வலிக்காமல் வலி தெரியாமல் இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, வெட்டி எடுத்ததுக்கப்புறம் ஜைத்தூன் எண்ணெயை நெருப்பில் காய்ச்சி அந்த எண்ணெயை அது மேலே ஊற்றுவாங்க. பிளட்டு நிற்கிறக்கும் அதுக்கப்புறம் அது வந்து சரியாக ஆகிறதுக்கும் அந்த காலத்தினுடைய மருத்துவம் அது ஜைத்தூன் எண்ணெயை தான் ஊற்றுவாங்க. இந்த 2 நேரத்தையும் அவர் காலை ஆட்டாமல் துல்லாமல் துயராமல் இருக்கணும். அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொன்னாங்க. உருவத்துக்கு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, நீ உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க, நான் படுத்த மேனிக்கு தொழுதுட்டு இருப்பேன் அல்லது ஓதிட்டு இருப்பேன், எந்த வழியும் எனக்கு தெரியாது. நீ கொடுக்கிற போதையை விட எனக்கு அது போதை. எது போதை? தக்பீர் கட்டி பேச ஆரம்பிச்சா நீ கொடுக்கிற போதையை விட அந்த போதை ஏறி. அவர் டாக்டர் பயப்படுறார். சும்மா நான் தொழுகிறேன், நான் ஓதுறேன், நீ வீட்டில் காலை வெட்டுனா யார் வெட்டுவான்? இன்னைக்கு கூட டாக்டர்லாம் ஏஞ்சி போயாண்டுவான். அவங்க ரொம்ப நேரம் யோசிச்சாங்க. ஹக்கீம் அந்த காலத்தில் உள்ளவங்க சரி வேற வழி இல்லைன்ட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்களை தொழுக சொல்லிட்டாங்க. அவங்க தொழுதாங்க, இது செஞ்சாங்க. காலை முழுசா எடுத்து சின்னதாக ஒரு ஈயரும்பு உட்காந்தா இப்படி ஆடுற அளவு கூட காலை ஆடலை. கிளீனாக வெட்டி எடுத்து முடிச்சாச்சு. ரத்தம் வலிஞ்சிட்டு இருக்குது. தயார் நிலையில் இன்னொருத்தர் ஜெய்தூனை கொதிக்க வச்சிருக்கார். அதை எடுத்து ஊற்றி பிளட்டு நிப்பாட்டுறதுக்கு எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுதான் இருக்கிறாங்க, தூங்கலை. அவங்க தொழுகிறாங்க, போதுறாங்க, திக்கில் இருக்கிறாங்க. கடைசியில் வெட்டப்பட்ட காலை கொடுத்தாங்க. உருவத்துக்கு ஜுபைர் ரலியல்லாஹு என்னமோ வேற உலகத்துக்கு வந்துட்ட மாதிரி, எங்க அந்த காலை கொடுங்க அப்படின்ட்டு வாங்கினாங்க. அந்த காலை கையில் வாங்கும் போது மட்டும் கண்ணில் தண்ணி வந்துச்சு. கிட்டத்தட்ட முட்டிக்கு கீழே வரையும் சாக்கு என்று சொல்லக்கூடிய கெண்டைக்கால் முழுவதும் எடுத்தாச்சு இல்லையா? அதை எடுத்ததுக்கு அப்புறம் கையில் வச்சுக்கிட்டு அல்லாட்ட துவா செய்யலாம், அல்லாட்ட பேசலாம். அதாவது தஸவ்வூஃப்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, எந்த மாதிரி ஆன்மீகம் படிக்கப்பட வேண்டும்னா இந்த மாதிரி தான். ஹஜ்ரத் உருவத்துக்கு ஜுபைர் ரலியல்லாஹு அந்த காலை வச்சுட்டு அல்லாட்ட துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், நீ எனக்கு 2 கை 2 கால் மொத்தம் 4 கொடுத்த, நான் 3க்கும் நடக்கிறேன். 2 கை 2 கால், இந்த 4ல் இப்போ ஒன்று தான் நீ வாங்கியிருக்கிற. அல்ஹம்துலில்லாஹ். 4 அதாவது புடுங்கினது பெருசாக பேசலை. எங்கால வாங்கிட்டியே, நான் இனி ஒரு காலோட எப்படி நடக்கணும் அப்படின்ட்டு அழுகலை. நீ கொடுத்த 4 கொடுத்த, அதெல்லாம் ஒன்று தான் வாங்கிக்கிட்ட. மிச்சம் 1 காலும் 2 கையும் எனக்கு சலாமத்தான் இருக்குது. உனக்கே எல்லா புகழும்
இது ஆன்மீகத்தினுடைய பார்வையே இந்த பார்வை தான். இருப்பதை நிறைவாக பார்ப்பதும் இல்லாததை பெருங்குறையாக பார்க்காமல் இருப்பதும். சொல்லிட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ் உனக்கு தெரியும், நான் என்னுடைய இள வயதில் பாலிகான காலத்தில் இருந்து இன்னைக்கு இந்த நிலைமையில படுத்திருக்கிற இந்த நாள் வரைக்கும் வெட்டப்பட்டிருக்கிற இந்த கால் ஹராமான ஒரு இடத்துக்கு கூட போனதில்லை, ஒரு இடத்துக்கு கூட போனதில்லை. இன்னைக்கு நம்ம கையவோ நம்ம காலவோ எடுத்தா நாம அப்படி சொல்ல முடியாது. இந்த கை என்னென்ன தப்பு செஞ்சது, இந்த கால் என்னென்ன தப்பு செஞ்சது நமக்கே தெரியும். அப்போ சொல்றாங்க, இந்த கால் நான் பருவம் எய்திய காலத்திலிருந்து இதுவரைக்கும் இது எங்கேயும் போனதில்லை, ஹராமான ஒரு இடத்துக்கு கூட. இருந்தாலும் நீ கேட்கிறாய், யாராவது எடுத்துக்கொள், உனக்கே எல்லா புகழும். வெளியில நின்றுட்டு இருந்த வீட்டுக்காரங்களை எல்லாம் வர சொல்லி, உருவத்துக்கு சுபைராகிய நான் இறந்தால் வஃபாத்தானால் எப்படி குளிப்பாட்டி கஃன் துணி போட்டு கபரடக்கம் செய்வீர்களோ அதுபோல இந்த காலை குளிப்பாட்ட வேண்டும், இந்த காலுக்கு கஃன் செய்ய வேண்டும். முஸ்லிம்களின் பொது கபரிஸ்தானிலே போய் நீங்கள் இந்த காலை அடக்கிவிட வேண்டும். நாளை நான் வஃபாத்தாகி அடக்கமாகிற போது அல்லாஹ் சேர்த்து வைப்பான் அப்படின்னு சொல்லி காலை கொடுத்தாங்க. அதே மாதிரி வசியத்தின் பிரகாரம் அவர்களுடைய காலை குளிப்பாட்டி கஃன் செய்து முஸ்லிம்களினுடைய பொது கபரிஸ்தானிலே கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டதுன்னு பார்க்கிறோம். கருத்துருவத்து மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உண்மையான ஆன்மீகத்தை உலகத்திற்கு சொல்லுகிறார்கள். தக்பீர் கட்டிட்டா ரப்பை போய் பார்த்து விடுவது. நான் சொல்லிட்டு இருந்தது, முடிந்தால் நீ அல்லாஹுவை பார்ப்பதாக வணங்கு, இல்லாவிட்டால் அல்லாஹ் குறைந்தபட்சம் உன்னை பார்ப்பதாக. முஷாஹதா, இன்னொன்று முராகபா. நான் சொல்லுகிற உருவத்துக்கு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், வைகரை கண்ட ஞானி ஜிலானி அவர்களெல்லாம் முஷாஹதாவை அதனுடைய உச்சகட்டத்திற்கு போனவர்கள். நமக்கு சமயத்தில் முராகபாவும் வரமாட்டேங்குது. நம்ம நிலைமை அப்படி இருக்கு. அல்லாஹ் பார்க்கிறாங்கிறதாவது வரணுமல்ல, அதான செகண்ட் கேட்டகரி. நீ அவனை பார்க்குற அளவுக்கு போகல, அவன் ஒன்றை பார்க்குற அளவுக்கு அதுவும் வரமாட்டேங்குது. தக்பீர் கட்டின ஒன்று எல்லா பக்கம் ஓடுது. மணியை பார்க்குறாரு, அதை பார்க்குறாரு, அஜரத்தோட தலப்பாவை பார்க்குறாரு, எப்போ முடியும்னு பார்க்குறாரு, எல்லாமே நடக்குது. முராகபாவினும் சரியாக இல்லை. உண்மையான ஆன்மீகம் என்பது அதற்கு உருவத்துக்கு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக் கொடுக்கிறது. என்ன இழந்தாலும் அந்த இழக்கிற அந்த மைனஸை பெருசா பார்க்காம இருக்கிற ப்ளஸ் எல்லாம் பார்க்கணும். அதுதான் ஆன்மீகம். ஒரு காலை கையில வச்சுட்டு யாருன்னு சொல்ல முடியும்? பரவாயில்ல, யாரெல்லாம் இன்னும் 2 கை இருக்கு, ஒரு கால் இருக்குன்னு யாரும் சொல்லுவோம்? நமக்கு சின்னதா ஏதாவது வந்தாலும் உலகத்திலேயே யாரும் முசீபத்து வராத மாதிரி இவருக்கு மட்டும் வந்த மாதிரி. நானும் ஆண்டவனை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அவன் தரமாட்டேங்கிறான். ஆரம்பிக்கிறதே இப்படிதான் ஆரம்பிக்கிறது. நான் என்ன செஞ்சேன்னு என்னை போட்டு இப்படி பண்ணேன். உருவத்தில் பேர் நான் என்ன செஞ்சாங்க? பாலிகான காலத்திலிருந்து எந்த இதுவும் தப்பு செஞ்சதில்லை, சின்ன தவறுகள் கூட செஞ்சதில்லை. வருதா இல்லையா? அல்லாஹ் இந்த மைனஸ் பாயிண்ட்களை பெருசாக பார்க்கவே வேணாம். சில பேர் ஆஜியார் கைதி தான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாருங்க. ஒரு நாள் கூட அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டார். எடுத்தோம்னு புலம்பு, ஏங்க இந்த மூட்டி வலி வந்து நான் படுற பாடு, முதுகு வலி வந்து நான் படுற பாடு, ஒரு சுகர், இது பிரஷர், அது ஒரு நாளைக்கு 8 மாத்திரை, என்ன நீ பேசிட்டே இருப்பார், புலம்பிக்கிட்டே இருப்பார். அல்ஹம்துலில்லாஹ்ன்ற வார்த்தையை வாயில வராது. சில பேருக்கு என்னன்னா சின்ன சின்ன மைனஸ் எல்லாம் பெருசா பார்க்கணும். நிறைவாக அல்லாஹ் கொடுத்ததை பார்க்காமல் சின்னதா இருக்கிற விஷயத்தை பெருசு பண்றது. உருவத்துக்கு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த அவர்களின் நடைமுறை தான் அர்த்தமுள்ள ஆன்மீகம். அதுதான் பொருள் பொதிந்த தசவோ, அதுதான் அகத்தினுடைய சுத்தம். எனக்கு வந்தது கம்மி தான். அல்லமா தத்து உஸ்மானி பெரிய ஆளும் பாகிஸ்தான்ல அவங்க எழுதுவாங்க, ஒண்ணு வேணாம் புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்களை கூட்டிட்டு போய் உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்டா கூட புலம்புறாங்கல்ல, அவங்களை கூட்டிட்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில விடுங்க. ஆஸ்பத்திரிக்கு போட்டு ஒவ்வொரு செக்ஷனா போனா போதும், நிறைய அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும்.
அங்கே போட்டிருப்பான் வாத நோய் பிரிவு. நல்ல வேளை நமக்கு இது இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். காச நோய் பிரிவு, நல்ல வேளை நமக்கு இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். இப்படியே வந்தால் உண்ட நீக்கியல் பிரிவு, நல்ல வேளை, அல்ஹம்துலில்லாஹ். சொல்லிக்கிட்டே வந்தாங்கன்னா புற்றுநோய், அந்த நோய், இந்த நோய், ஆஸ்பத்திரியில் எத்தனை செக்ஷன் இருக்கோ எல்லா செக்ஷனும் முடிச்சுட்டு அவன் வெளியே வரும்போது உலகத்திலேயே அல்லாஹ் என்னதான் நல்லா வச்சிருக்கிறான்னு நினைப்பு அவனுக்கு வந்துடும். நம்ம அதனால தான் அந்த ஆஸ்பத்திரி பக்கம் போனாதான் தெரியும், பேஷண்ட்டுங்க படுற பாடம் பார்த்தா தான் தெரியும். அப்புறம் தெரியும் இவர் அதெல்லாம் பார்க்கலன்னு வைக்கல. எப்படி இருக்கீங்க, ஏன் கேட்குறீங்க, ஒரு பக்கம் இந்த வழி, ஒரு பக்கம் அந்த வழி, சுகர் வந்துருச்சு, பிரஷர் வந்துருச்சு, அல்சர் வந்துருச்சு, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இறைவன் கொடுத்த நிறைவுகளை பார்க்கணும். சின்னதா வந்த இது பேர் ஆன்மீகமே அல்ல, இது பேர் தசவுப்பே அல்ல. சும்மா ஒரு பொம்பளை வவுத்து வலி வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தலைவலி உண்டாகி வந்துருச்சு. எப்போ பார்த்தாலும் வயிற்று வலி. அவர் கணவர் வா ஆஸ்பத்திரி போலான்னு கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரியில் உட்கார வச்சா டாக்டர் வர்றதுக்குள்ள சும்மா பேசிக்கிட்டே இருக்கு. எனக்கு வயிற்று வலிக்குது, எனக்கு ஏன் இப்படி வலிக்குது, ஆண்டவன் எனக்கு ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கு. இவர் வீட்டுக்காரருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சொன்னா கேட்க மாட்டேங்குது. யாரோ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்ட்ரெச்சரில் போட்டு தள்ளிட்டு வர்றாங்க. இதுதான் சமயம்னு இவர் சொன்னார். ஒரே ஒரு வயிற்று வலிக்கு இவ்வளோ கத்தம் போட்டு உட்காந்துருக்கிறார். அங்கே பாரு விபத்து, அள்ளி போட்டு வர்றாங்க ஸ்ட்ரெச்சரில், ரத்த வெள்ளத்தில். எட்டி பார்த்துச்சாங்க அம்மா. ஆமாம், மண்டையெல்லாம் குழந்தை கிடக்குது, பூரா எல்லாம் கை காடு எல்லாத்துலேயும் அடி ரத்தம். அவனே அமைதியாக அவன் அமைதியாக தான் படுப்பாங்க. அவன் நீ சும்மா வயிற்று வலிங்கிற. இவர் சொன்னதே அவன் அமைதியாக படுத்திருக்காங்கிறதே கொஞ்சம் ஓவர். அந்த அம்மாட்டு சொல்கிறார், நீ இதுக்கு போய் வயிற்று வலி ஒரே ஒரு விஷயம். அந்த அம்மா கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்ச பிறகு கும்பளைகளுக்கே உண்டான பாணி மெதுவாக சொல்லிச்சான். அதாவது மண்டையெல்லாம் பொழுதுருக்கு, கை காலெல்லாம் போயிருக்கு, உண்மைதான். ஆனால் அவருக்கு வயிற்று வலி இல்லை. அதாவது தமிழில் தலைவலி மௌத்தொலி தனக்கு வந்தால் தெரியல என்னமோ ஒன்று சொல்லுவாங்கல்ல. சின்ன ஒரு வியாதி வருகிற போது அல்லாஹ் ஏதாவது ஒரு சோதனை கொடுக்குறப்போ ஆண்டவனை இப்படி பண்ணிட்டானேன்னு ஆரம்பிக்கிறோமா இல்லையா? கொடுத்திருக்கிற நிறைவை பார்த்து திருப்தி அடைவதற்கு பெயர் தசவு. பருவத்துக்கு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அதைத்தான் சொல்லுகிறார். பொதுவாக இந்த உலகத்தில் தசவுக்கான பாதை என்பது நிறைய இல்லை. நாங்களும் முஷாஹதாவுக்கு போகணும், நாங்களும் முராக்கபாவுக்கு போகணும். குறைந்தபட்சம் 2 ஸ்டெப் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3வது ஸ்டெப் இல்லை. நல்லா கவனிக்கணும். நாம யாரெல்லாம் இந்த பாதையிலே இருக்கிறார்களோ அல்லது இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான செய்தி ஹதீஸ் ஜிப்ரீலுடைய ஹதீஸ் வழியாக இந்த 2 வரி தான் இருக்கு, 2 வழி தான் இருக்கு. என்ன? ஒன்று ரப்படியும் பார்த்துடணும், இல்லை அல்லாஹ் ஒன்றை பார்க்குறாங்கிறதாவது வேணும். இந்த 2வதுக்கு அப்புறம் 3வது வழியவோ ஸ்டெப்பையோ ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய புகாரி ஷரீஃபினுடைய பெரிய விரிவுரையாளர் அவங்க இந்த ஹதீஸினுடைய முஷாஹதா முராக்கபாவை இந்த 2வது ஸ்டெப்பை எழுதுறப்ப சொல்றாங்க, அங்க வேற ஒரு 3rd ஸ்டெப் இல்லை. இந்த 2க்குள்ள அடங்கிடணும். நம்ம முதல் இதுக்கு போக போறதில்லை, போகவும் முடியறதில்லை. இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள்ல இந்த 2வது ஸ்டெப்ல உறுதியாகும், ஸ்ட்ராங் ஆகும். என் ரப்பு என்ன பார்க்கிறான், எல்லா நேரமும் பார்க்கிறான். எல்லா நேரமும் குறிப்பா தக்பீர் கட்டி அவனை கூப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவன் பார்க்கிறான். இந்த ஸ்டெப்புக்கு வருவதற்கு பெயர் தசவு. இந்த முஷாஹதாவுக்கு போகணும், முராக்கபாவுக்கு போகணும். பெரிய மலையை போட்ட ஒன்றும் ஆனால் இந்த நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா, இந்த துணியான்னு ஒன்று கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சு அப்பப்போ எடுத்து மாட்டிக்கணும். அஹ்ரிஜு துன்யா மின் குலூபிக்கும் இலா ஐதீக்கும். இந்த உலகத்தில் விலாயத்தை, வழிமாறுகளை பற்றிய செய்தியில விலாயத் என்கிற அவுலியாவாக ஆகுவதற்கு யாராவது சொல்லி கொடுக்கணும்னா அதற்கு முழு தகுதி முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்களுக்கு உண்டு. அவங்க சொல்றாங்க, துன்யாவை விட்டுறக்கூடாது, துன்யா வேணும்.
வானாண்டெல்லாம் போகக்கூடாது. நான் ஒரு சின்ன வித்தியாசம். துன்யா மின் குலூபிக்கும் இலா ஐதீக்கும். துனியாவை உள்ளத்துல இருந்து கையில கொண்டு வந்து வச்சிருக்க. கையில இருக்கட்டும், கல்வுக்கு போகணும். துனியா வேண்டாம்னு சொல்லல, இது கௌதுலானுடைய வார்த்தை. அஹ்ரிஜு துன்யா மின் குலூபிக்கும் இலா ஐதீக்கும். கல்புல வைக்காத. நிறைய பேர் நம்ம கல்புக்குள்ள வச்சிருக்கிறதுனால பிரச்சனை. இந்த கல்புக்குள்ள இல்லாம அங்க அல்லாஹ் ரசூலை மட்டும் வச்சுட்டு இந்த காசு வேணும், கண்டிப்பா வேணும், இங்க ஒண்ணுங்க வச்சிடணும். தேவை எனக்கு செலவு ஒன்றும் தேவை இங்க வைக்கணும். இங்கிருந்து இங்க பாஞ்சிட்டு போகக்கூடாது. கல்புகளிலே வைக்காதீர்கள், கைகளுக்கு கொண்டு வாருங்கள். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா கையில வைக்கவே இல்லை. அல்லாஹ் ரசூலை தான் கையில வச்சிருக்கோம். கல்புக்குள்ள பூரா துனியா போய் உட்காந்துருக்கு. அதனுடைய விளைவு தான் வேற ஒன்றும் இல்லை. இந்த உலகத்துக்கு நிறைய காலையிலிருந்து நிறைய உலமா பெருமக்கள் பேசியிருக்கிறாங்க, நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த உலகத்துல மோசமான சில கெட்ட பழக்கம் 2-3 இருக்கு இந்த துனியாவுக்கு. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? வேணும்னு சொல்ற வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. துரத்தி குடிங்க, கிடைக்கவே கிடைக்காது. இவரும் நைட் டியூட்டி பார்ப்பாரு, பகல் டியூட்டி பார்ப்பாரு, கிடைக்கிற நேரம் இது பண்ணுவார். அங்கே கான்டாக்ட், இங்கே கான்டாக்ட், அவரு சிபாரிசு, இவரு சிபாரிசு, அந்த ஃபேக்டரி, இந்த செக்கு, ஓடுவார். கிடைக்கவே கிடைக்காது. இந்த துனியாட்ட உள்ள மோசமான பழக்கம், துரத்தி பிடித்தாலும் தேடி பிடித்தாலும் என்ன ஓடினாலும் கிடைக்காது. பின்ன என்ன பண்ணும்? நீ போய் தொலை தேவையில்லைன்னு இப்படி போனீங்கன்னா அது நம்மளை துரத்தும். நிஜம் 1000 ஆண்டு கால உண்மை, 10,000 ஆண்டு கால அனுபவம். உலகம் எனக்கு வேணான்னு யாராவது சொல்லிட்டு இப்படி திரும்பி கிடக்கட்டும், கால்கடியில் வந்து அது உழுகும். தயவு செய்து என்ன வச்சுக்கோ. நிறைய வழிமாறுகள் உலகத்தில் பெரும்பாலும் பணக்காரங்களாம் அங்கே வந்து நிற்கிறான். துவாசிக்கும் அவன் கோடீஸ்வரன், பெரிய மல்டி மில்லியனர். அவர் நாங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி செய்யணும். என்ன தெரியுமா? துனியா வேணாம் கொண்டு போய் உக்காண்டாங்கல்ல, அவங்கள்ட்ட துனியா பூரா வரும். இல்லை எனக்கு துனியா வேணும்னு துரத்து கடைசி வரை கிடைக்காது. மௌத்தா போற வரை கிடைக்காது. என்ன அழகான பேர் குரான்ல எல்லாம் வச்சிருக்கான். துனியாவுக்கு கரூர்னு பேர் சொல்றான் இல்லையா? குரான் நிறைய உமல் ஹயாத்து துனியா இல்லா மதாவும் குரான்ல வருது. கரூர்னு வருது, குரூர்னு வருது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்து துன்யா. உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். துன்யாவுக்கு அல்லாஹ் வச்ச பேர் ஏமாற்றும் உலகம். நீங்க துன்யாவை டிக்ஷனரி எடுங்க, அரபி டிக்ஷனரி எடுங்க. துன்யா அர்த்தம் போய் பாருங்க, மிகவும் அற்பமானது. அதுனா துன்யா மிகவும் அற்பமானது அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தமே. அல்லாஹ் துன்யாவுக்கு அப்படி ஒரு பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏமாற்றும் துன்யா. என்ன ஏமாற்றம் தெரியுமா? கிடைக்கிற மாதிரியே உன்னை கூட்டிட்டு போகும். கிடைக்கிற மாதிரியே இவரும் அப்படியே போயிட்டே இருப்பார். லாஸ்ட்ல கிடைக்காம விட்டுரும், கபருக்குடியில பொத்து விழுவ வேண்டியதான். ஆயுசு முடிச்சு போயிரு. அழகா ரசூல்லா ஒரு ஹதீஸ்ல இதை விளக்குவாங்க. லா யம்லகு ஜௌஃப இப்னி ஆதம இல்ல துராப். ஆதமுடைய மகனின் வயிற்றை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது. அப்படின்னா என்ன? அது வரைக்கும் வேணும்னு நீ ஓடிட்டே இருப்ப. உன் வயிறு எப்ப நிறைய தெரியுமா? மண்ணை போட்டவனு 2. மண்ணை போடுற வரைக்கும் ரொம்ப. அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா சுர்துமுல் மகாபிர். கபறுகளை சந்திக்கிற வரை அத்தகாசுர். அல்ஹாகுமுத் தகாசுர். இன்னும் இருக்குதா? இன்னும் கொடு. தகாசுர், இன்னமும் வேண்டும் என்று கேட்கிற, அதிகத்தை தேடுகிற இந்த எண்ணம் உங்களுடைய எது வரைக்கும் உங்களை வீணாக்கும். அத்தா சுர்துமுல் மகாபிர். மகாபிர்னா கபறுகள் அர்த்தம். நீங்கள் கபறுகளை சந்திக்கிற வரை அது இருந்துட்டே இருக்கும். சந்திச்சுட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மண்ணை போட்ட உடனே ஸ்டாப். وما قضى أحد منها ذبانتها ومن دعا يرب إلا إلى ربي. ரொம்ப அழகான ஒரு சுற்றுலாவிசனுடைய காலத்திற்கும் முந்தைய காலத்தினுடைய கவிஞர் ஒன்று இம்ருல் கைஸ் என்று அற்புதமான கவிஞர். இம்ருல் கைஸ்
2 வரி எழுதினாலும் அதுக்குள்ள தத்துவம் பூராத்தையும் எழுதிடுவார். அவரும் இந்த துனியாவுடைய வாழ்க்கையை பற்றி எழுதுறார். ஒரு 2 வரி, இந்த 2 வரி பாருங்க. நிறைய இது ஆயத்துகளோடு ஒத்து போகிறது அவர்களுடைய கவிதைகள், ஹதீஸுகளோடு ஒத்து போகும் அவருடைய கவிதைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து கவிஞர் சொல்றாரு. இப்போ நான் சொன்ன விஷயத்தை தான் அவர் அழகா அவருடைய பாணியில சொல்றாரு. ஒமா கலா அஹதும் மின்ஹா லுபானதஹா, துன்யாவின் சுவையை, லுபானத் என்றால் சுவை, அலாவத், துன்யாவின் சுவையை முழுமையாய் அனுபவித்தவர்கள் யாரும் இல்லை. யாருக்கு வேணாலும் கேள்வி. வாழ்வாங்கு வாழ்ந்து மௌத்தா போன பேரரசர்கள்ட்ட கூட கேளுங்க, எப்படி இவங்க வாழ்க்கை முழுசா அனுபவிச்சவங்க யாரும் இல்லை. ஒமாக்கல்லா அஹதும் மின்ஹா லுபானதஹா, இது முதல் வரி. 2வது வரி, ஒமந்தஹா இரவுன் இல்லா இலா இரவி, இந்த துனியாவில் ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய் தான் முடியும். ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாதம்மா, புள்ளி வைக்க முடியாது. நான் இது வீடு கட்டிட்டேன், எனக்கு இத்தனை லட்ச ரூபா கிடைச்சிருச்சு, மாதம் எனக்கு இவ்வளோ வாடகை வருது, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு உட்காருவாங்கன்னா உட்கார மாட்டான். புதுசாக ஒன்று எந்திரிச்சு நிற்கும், நம்மளை பாருணும். அதை துறந்துட்டு போய் அது முடிச்சோம்னா இன்னொரு எந்திரிச்சு நிற்கும். என்ன அழகான வார்த்தை சொல்றாரு, உலகத்தின் ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய்த்தான் முடியும். அப்படின்னா கமா போட்டுக்கிட்டே போக வேண்டியதுதான். புல் ஸ்டாப் வைக்கணுமே, கபர் குடியில் மட்டும்தான் வைக்க முடியும், வேற எங்கேயும் புல் ஸ்டாப் வைக்க முடியாது. பூரா கமா போட்டுக்கிட்டே போக வேண்டியதுதான். ஒமந்தகா இரவு, துனியாவின் சுவையை முழுமையாய் அனுபவித்தவர்கள் யாரும் இல்லை. எவ்வளோ வருஷம்? 950 வருஷமா வாழ்ந்தது. 950 வருஷம் வாழ்ந்ததா இருக்கு. குர்ஆன்ல சில தஃசீர்கள்ல நுபுவத்தின் காலம் 950, அதுக்கு மேல வாழ்ந்தாங்கன்னு இருக்கு. எப்படியோ பல விதப்பீக் மன்பசனத்தின் இல்ல 50 ஆமா, 1000 வருஷத்துக்கு 50 வருஷம் கம்மி. சரி, போலீஸ்ல கேட்டாங்க, இப்போ காலம் வாழ்ந்துருக்கிறீங்க உலகத்தில், 9 செஞ்சுரிங்க, 9 நூற்றாண்டு, 950 வருஷம் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க சொன்னாங்க, ஃபில்பைத்தி பாபானி அதுகுடு பி வாஹிதின் வாஹுருஜு மினல் ஆகர், வீட்டுக்கு 2 கதவு இருக்குது, இந்த கதவை நுழைஞ்சு அந்த கதவுல வெளியே வந்த மாதிரி ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. எது 950 வருஷம். இந்த 60 70 என்ன செய்யுது? ஆல்ரெடி நம்ம வயசு 60 70 தான். 70க்கு மேலே உள்ளதெல்லாம் போனஸில் ஓடுது. யாரும் பயப்பட வேணாம், அல்லாஹ் ஆயிலை நீட்டி தருவாங்க. அதாவது 950 வருஷம் ரெக்கார்டு முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, வீட்டில் இந்த கதவுல நுழைஞ்சு அந்த கதவுல வெளியே வந்த மாதிரி. உலகத்தில் ஆகப்பெரிய மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா. ஹாரூன் ரஷீத் பரந்துபட்ட பேரரசை ஆண்ட பெருமகன். அல்லாஹ் அக்பர். உலகத்தில் பாதிக்கு மேல இருக்கும் அவர் ஆண்டது. நம்ம வேடிக்கையா உலமாக்கள் சொல்லுவாங்க, இங்க உட்காந்து போறான் சிம்மாசனத்துல, மழை நல்லா கொட்டுற மாதிரி கரு மேகம் வந்துருமா, மழை வரப்போகுதுங்கிறப்போ மேகம் அப்படியே கலைஞ்சு மழை வராம அப்படியே போயிருமா. இவர் உட்காந்து சொல்லுவாரா, போ போ போ, நீ இங்கே பேயாம எங்கே போய் பேஞ்சாலும் என் ஆட்சிக்கு உட்பட்ட இடம் தான் போ அப்படின்னு சொல்லுவாராம். ஏன்னா அந்த கருமேகம் உலகத்தில் எத்தனை இடத்துல போய் பேஞ்சாலும் அதெல்லாம் என் கவர்மெண்ட் தான், போ நீ இங்கே பேயாம எங்கே போய் பேசுகிறவ பார்க்கலாம் போ அப்படின்னு வரா. அவ்வளோ பெரிய பேரரசு. 49 வயசுலேயே மவுத்துக்கு முதல் நாள் இராணுவ வீரர்களை எல்லாம் கூப்பிட்டு என்னை ஒரு சின்ன கட்டல் மாதிரி, அந்த வீல் சேர் மாதிரி ஒன்றை வச்சு என்னை தூக்கிட்டு போ, முப்படை கிட்ட போய் என்னை காட்டினாங்க. அதே மாதிரி ஹாரூன் ரஷீதை ஒரு சேரில் வச்சு முப்படைகள், இந்த கப்பற்படை, யானைப்படை, அந்த காலத்தில் இருந்துச்சுல்ல குதிரைப்படை, அந்த படைகளெல்லாம் போய் நிறுத்தினாங்க. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொன்றும் இங்கே நிறுத்திட்டு கேட்டாங்க, எல்லா பையனும் ஆயுதம் வச்சிருக்கல கையில், இவ்வளோ பெரிய படை இருக்கல்ல, இதான் எனக்கு மௌத்து வர்ற மாதிரி, உங்களை யாராவது என்னை காப்பாற்ற முடியுமா? யாராவது காப்பாற்ற முடியுமா? ஒருத்தன் சொல்லு முன்னாடி வா, போகிற ரூபை தடுத்து நிறுத்துற ஒருத்தன் முன்னாடி வா பார்க்கலாம். நல்ல மனுஷன் ஹாரூன் ரஷீத் பாதுஷா. அவர் நிஜமாவெல்லாம் கேட்கல, யாராவது காப்பாற்றுங்கப்பான்னு. அவர் கேட்க வர்றது என்னன்னா, ரூகை இறைவன் எடுக்க முனைந்து விட்டால் அவ்வளவுதான் துன்யா. அரசாட்சியெல்லாம் என்ன பிரயோஜனம்? அங்கே போனார், அமைச்சர்கிட்ட போனார், அரசவையில் உட்கார வச்சாங்க, எல்லாத்துலேயும் சொன்னாங்க, நான் போகிறேன், உங்கள் யாராலும்
எனக்கு அரண்மனையில் மட்டும் சுமார் 400 பேர் வைத்தியர்கள் இருக்கிறார்கள். 400 டாக்டர்ஸ், வைத்தியசாலை எல்லாம் பெரிய பெரிய ஹக்கீம்கள், நாடியை பிடிச்சி என்னன்னு சொல்ற டாக்டர்கள். இன்னைக்கு எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்குறாங்கல்ல, அந்த டாக்டர் இல்லை, எல்லாம் 400 பேர் எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு சொல்றாரு. அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாரு, எல்லாரும் கேட்குற மாதிரி. அல்லாஹும்ம யா மன் லா யஸூலு முல்குஹு இர்ஹம் அலா மன் கத் ஸால முல்குஹு. நீங்காத அரசாட்சியை கையில் வைத்திருக்கிற ரப்பே, நீங்கும் அரசாட்சியை உடைய இந்த ஏழையின் மீது நீ இரக்கம் காட்டு. அதாவது நான் இவ்வளோ பெரிய அரசன், ஆனால் அரசன் நிற்க முடியாது. யாமன் அது ஸால முல்குஹு, என்னுடைய அரசு நீங்கி விடுகிறது, நீ நீங்காத அரசன். அந்த நீங்காத அரசை உடைய பேரரசனே என்னை பார். உலகத்தில் துனியாவின் சுவையை முழுசா அனுபவிச்சவங்க யாருமே கிடையாது. அதே மாதிரிதான் அனுபவிக்கிற யாருமே மௌத்துக்கு ரெடின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் வாழணும், இன்னும் வாழணும். அவங்க மௌலானா ஜுல்ஃபிகார் சாஹிப் எழுதுறாங்கல்ல, நாளைக்கு மௌத்தா போகிற வயசான கிழமை ஒருத்தன் கைத்தடியில் குச்சி ஊன்றதுல கீழே லாட அடிப்பாங்கல்ல. இந்த ஒட்டகத்துக்கு ஆடு மாட்டுக்கெல்லாம் இல்லை, மாட்டுக்கெல்லாம் லாட அடிப்பாங்கல்ல. இவர் குச்சிக்கு கீழே லாடம் அப்படி டக்குன்னு ஊண்டிட்டு போகிறதுக்கு மரக்குச்சியை கொண்டு போய் அந்த கடையில், ஒர்க் ஷாப் மாதிரி இருக்கிற கடையில் கொடுத்து, இந்தா லாடை அடிச்சு கொடு, போன தடவை அடிச்சு கொடுத்தது சீக்கிரமாக குடிக்கிட்டு போயிடுச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சு கொடு, ரொம்ப நாளைக்கு வர்ற மாதிரி. அந்த கடையில் ஓரமாக இருந்தால் மலக்குள் மௌத்து உட்காந்துருந்தார். அவர் வந்திருக்கிறதே இந்த பகுதிக்கு எதுக்கு தெரியுமா? நாளைக்கு இவரோட டியூட்டி, இவரை தூக்கி போறதுக்கு வந்திருக்காரு. அவர் சிரிச்சாராம், நாளைக்கு நீ போற, ரொம்ப நாளைக்கு தாங்குற மாதிரி அந்த குச்சியை அடிச்சு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி. அடுத்து மவுத்து ரெடியா இருக்கு, ஆனா திட்டம் பார்த்தா பயங்கரமா இருக்கு. அங்க 2 ஏக்கர், இங்க 4 ஏக்கர், அங்க என்ன ஒரு 6 அடிக்குள்ள முடிய போகுது. யா உமா கதா அகதும் மின்ஹாருபானந்தா, யாரும் அதை முழுசா பண்ணவங்க யாரும் இல்லை, போறதுக்கும் யாரும் தயாராகி. 90-95 வயசு கிழவர்கிட்ட சொல்லி பாருங்க, அவர் மௌத்தாமா, எப்படி ஹார்ட் அட்டாக், அதனால அவர் நமக்கு இப்போ வராது. அவர் மனசில் அதான் நினைக்கிறார். நம்மகிட்ட பிரச்சனையே தான். நம்ம எல்லாம் மௌத்தார வீட்டுக்கெல்லாம் போகிறோம், ஜனாசாவெல்லாம் பார்க்குறோம். மனசில் என்ன தெரியுமா? நமக்கு இப்போ இல்லை, நமக்கு இன்னும் டைம் இருக்கு. அது அவருக்கு ஏதோ கிட்னி, அவருக்கு ஹார்ட்டு, அவருக்கு இது, அவருக்கு அது, நமக்கு வராது. இப்படி ஒரு முடிவில் தெளிவாக ஓடிட்டு 90 வயசானாலும் கிளம்புறதுக்கெல்லாம் தயாராக. காட்டில் கிளவி விறகு மூட்டை தூக்கிட்டு படாத பாடுபட்டு விறகு சுமை தூக்கிட்டு வந்துருக்கு. கிளவி ஒன்று தூக்க முடியாமல் தூக்கிட்டு விறகு வந்துட்டு கொஞ்சம் களைப்பா தொப்புன்னு கீழே போட்டுட்டு மவுத்து வந்தாவது போய் தொலைலாம், இந்த விறகு தூக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் இருந்திருக்காரு. டப்புன்னு வந்துட்டார். யாருங்க? இஸ்ராயல். அந்த ஏரியாவில் தான் இருக்கு, பரப்பட்டுருக்கு. மலக்குள் மௌத் வந்து நம்மகிட்ட எம்மா கூப்பிட்டியா, நீங்க நான் என்னை மலக்குள் மௌத்துன்னு சொல்லுவாங்க, ரூபு வாங்குறதுக்காக வந்திருக்கேன். அடுத்த நிமிஷம் என்ன சொல்லி தெரியுமா? கொஞ்சம் தலையை தூக்கி வச்சு கதையில அரபிக் கல்லூரி மாணவர்களுக்கு முஹைத் மாதிரி நீதி போதனை கிதாபுகள் 2வது வருஷம் 3வது வருஷம் மாணவர்களுக்கு படித்து கொடுப்போம். அதில் இந்த நீதி கதையெல்லாம் வருது. 90 வயசு இருக்கும், கூப்பிட்டு போட்டு மவுத்து டைரக்டாக வந்த உடனே கொஞ்சம் தலையை தூக்கி வச்சுடன் இருக்கு. யாரும் விடைபெறுவதற்கு தயாராக எல்லாம் இல்லை. மக்களா அது மின்ஹாருபானந்தஹா ஒமந்தஹா இரபுன் இல்லா இலா இரபி. ஒரு தேவை இன்னொரு தேவைக்கு போய் தான் முடியும். நம்மளும் என்னென்னமோ நினைக்கிறோம், முடிச்சிடலாம், இதோட முடிச்சத சொல்லுவாங்க நம்மகிட்ட. அதுதான் இன்ஷா அல்லா பையனுக்கு அதை கொடுத்துட்டேன், பொண்ணுகளுக்கெல்லாம் இதை கொடுத்துட்டேன், அவ்வளோதான் இன்ஷா அல்லா 5 நேரம் தொழுதுட்டு நான் முடிக்கிறேன். முதல்ல இருந்ததை விட பிஸியாகிடுவார். விடாத துணியா புதுசா ஒன்று முஸ்து எந்திரிச்சு நிற்கும், அதை நோக்கி ஓடி முடிச்சா இன்னொன்று எந்திரிச்சு நிற்கும்.
அதான் மந்தகா இரவும் இல்லை இதாயிரம். கேட்டு பாருங்க, ஒரு 70-80 வயசு உள்ள ஆஜியார் உங்களுக்கு என்ன எல்லாம் முடிஞ்சு எல்லாம் இல்லை, அத்தனையும் முடிச்சிட்டீங்க, லைஃப் செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லையா? மெதுவாக சொல்லி பாருங்க. அவரும் சொல்கிறார், ஆமாம் ஹஜ்ரத் அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ரத் எல்லாம் முடிச்சுட்டேன், இந்த பேத்திக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன், அது ஒன்று முடிஞ்சிருச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் நான் ரெடி அப்படின்பாரு. கொஞ்ச நாள் ஆகும், பேத்தி கல்யாணமும் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அவரை பார்ப்பீங்க, கொஞ்சம் தள்ளி நின்று தான் கேட்கணும், ஐயா பேத்தி கல்யாணமும் முடிஞ்சிச்சு ஒரு தெரியுது, ஆமாம் ஹஜ்ரத் நல்லபடியாக முடிஞ்சுன்னு முடிக்கணுமா இல்லையா? அதான் ஹஜ்ரத் முடிஞ்சிருச்சு, அதுக்கு ஒன்று பிறந்தா கண்ணில் பார்த்துட்டு போயிடுவேன். என்ன தெரியுமா, முதல்ல பேத்தி கல்யாணம் வந்துச்சு, அதை துரத்துக்கிட்டே ஓடினாரு. இப்போ அதுக்கு ஒன்று பிறக்கணுமா, அதை நோக்கி போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்கு சீமந்தம் செய்வார், அதுக்கு சொன்னது கட்டளை பண்ணுவார், அதுக்கு இப்படி போகும். ஒரு தேவை இன்னொரு தேவையை போய் முடியுமே தவிர ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது. ஃபுல் ஸ்டாப் எப்போ வைக்கலாம்? நான் எவ்வளோ ஜவுஃபை இப்படி ஆதரவு இல்லை துறாவும் கபூரில் கொண்டு போய் வச்சு மண்ணை போடுறப்போ முற்றும் முற்றும் சுபம் முடிந்தது, சாப்டர் க்ளோஸ், அங்கே மட்டும்தான் வைக்க முடியும். அது வரைக்கும் ஓடும், அது வரைக்கும் ஓடு ஓடு ஓடு. ஆனால் நல்ல வழி கௌதலாளன் சொன்னது போல துனியா கல்புக்குள் இருக்க வேண்டாம், கையில் இருக்கட்டும். துனியா இல்லாமல் வாழ முடியாது. காசு பணம் வேண்டும், மனைவி மக்களுக்கு வேண்டும், ஜீவியத்திற்கு வேண்டும், கையில் காசு இருக்கட்டும், கல்விற்கு போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்படிங்கிறது தான் யதார்த்தமான தசவோவை கௌதலாளன் அவர்கள் கதசல்லாஹு சிறகுல் அசீஸ் அவர்கள் விளக்கி தந்தது. எனவே அல்லாஹுவினுடைய நேரடியாக அவனை அடைகிற முஷாஹதாவிற்கு போக வேண்டுமானாலும், அல்லது குறைந்தபட்சம் அவன் நம்மை பார்க்கிறான் என்கிற முராக்கபாவிற்கு போக வேண்டுமானாலும், இந்த ரெண்டுக்கும் வழி ஒன்னே ஒண்ணுதான். துனியாவை அவ்வப்போது முழுசா அது நம்மளை மூழ்கடிக்கிற அளவுக்கு போகாம தேவைக்கு துனியா இருக்கட்டும், மீதி எல்லா தேவைகளும் ரப்புடைய நோக்கி பயணப்பட வேண்டும். இது ஒண்ணுதான் வலிமார்கள் சொல்லி தந்தது. இது ஒண்ணுதான் நீண்ட நெடுங்கால தசவுடைய சாரம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உண்மையான ஆன்மீகத்தை புரிந்து அமல் செய்யும் தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தருவானாக. முஷாஹதா அளவிற்கு உயர முடியாவிட்டாலும் முராக்கபாவினை நிலைத்திருக்கவாவது அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் மட்டுமல்ல, வாழ்ந்து முடித்து விடைபெறுகிற போதும் கலிமா ஷஹாதத்தை சொல்லி மரணிக்கும் நல்ல தௌஃபீகை அல்லாஹ் அத்தனை பேருக்கும் நசீபாக்குவானாக. சற்றே உடல் நலம் கொண்டு இருக்கக்கூடிய சங்கைக்குரிய பாபா அவர்களினுடைய உடலுக்கு அல்லாஹ் தஆலா பூரண ஷிஃபாவை தந்தருவானாக. சிறந்த திலாவத்திற்கும் தொழுகைக்கும் அவர்கள் விருப்பம் போல் அமல் செய்வதற்கும் ஏற்ற உடல் பக்குவத்தையும் மன வலிமையையும் அல்லாஹ் அவர்களுக்கு தருவானாக. ஜஸாக்கும் அல்லாஹு கைர். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. வாரம் நடத்தி பல வருடங்களாக வாரம் செய்கிற